வணக்கம் வந்தோனியின் நலப்பறைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரமே ஆயிடுச்சு. நம்மளுக்குமே வெயில் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட காலையில் வேலையும் ப்ளஸ் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு செய்ய போகிறோன்றதான் இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எங்கள் சியான்சி வந்து எப்படி வீடு கூட்டிகிட்டு இருக்கோம். விளக்கமாறு எடுத்து வீடு கூட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மண்ணா கிடந்துச்சா அந்த இடம், அதனால் விளக்கமாறு எடுத்து கூட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 வெட்டி பிசுகளை இங்கே வாங்க இந்த எங்கள் வீட்டில் இருக்க 2 எலும்பும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு டிவியை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. டிவி பார்த்துருக்கோம் இல்லை அப்படித்தானே? அப்போ டெய்லி செய்யணுங்களா? நீங்கள் ஒரு வாரம் வேலை செஞ்சு எனக்கு குட் பொண்ணு, ஆனால் இன்னைக்கு வேலை செஞ்சுருக்கணுங்களா? என்னம்மா அது வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. பாப்பா எங்க வீட்டுல என்னென்ன வேலை நடக்குது. இப்போ காலையில் என்னென்ன வேலை நடக்கணுமா வெளியே இங்கே இருங்க. மரம் செடிகளுக்கு பூரா எங்கள் தியாமூ வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குங்களா. நேற்று இவி ஊற்றிச்சு, இன்னைக்கு தியாமூ ஊற்றிக்கிட்டு இருக்காப்புல அழகா. தியாமா ஹாய் சொல்லுங்க. நல்லா இருக்கோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லிட்டு போயிட்டு பைய பார்த்துலுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா மீன் ஆர்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்ன மீன் எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. குட்டிங்க தங்கப்பில இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ள போவோம். 2 பேருக்கு டிவியே கிடையாது. இன்னைக்கு வீட்டு வந்து சாப்பாடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ஜஸ்கிரீன் வந்து பிள்ளைங்களுக்கு ரைஸ் செஞ்சு கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் என்னம்மா ரைஸ் தான் பூஸ்ட் எடுத்துட்டு வாங்க. என்னம்மா என்னதுமா? இந்த ரைஸில் அதிகமாக முட்டை போட மாட்டோம், 1 தான் போடுவோம், அதனால் பெருசாக தெரியாது. பூஸ்ட் சித்தி ரூமுக்குள்ளே இருக்குது. எப்படி நீங்களாம் காஃபி போட்டால் தான் நான் தொல்லை பண்ணாமல் கிளம்புவாங்க. இந்த காஃபி போடலை, அதனால் காஃபி போட்டுக்குவோம். பூஸ்ட் ஆஃப் மை எனர்ஜி. காஃபி தான் உங்கள் சித்தப்பா தான் வாங்கினாங்க. டெய்லி பிள்ளைய டீ தானே குடிக்குதுக்கா, அதனால் பூஸ்ட் போட்டு ஆற்றி குடிங்கன்னு சொல்லி வாங்கினாங்க. என்னப்பா ஃப்ரிட்ஜை தொடச்சிக்கிட்டு இருக்கா ஜஸ்கிரீனு. இது யார் திறந்து வச்சது? இங்கே நம்ம வரணும் மண்டையில் அடிக்கணும்னு விருப்பப்படுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது சாய்டு போயிட்டு நானத்து ஜஸ்கிரீன் வாங்கிட்டு வந்த காய்கறிகள். இது வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காகவே. ஆமாம், வெயிட் லாஸ்க்காக ஜூஸ் குடிக்கிறதுக்காக. இது அந்த வெயிட் லாஸ் பவுடர் கூல் செஞ்சு குடித்தா நல்லா வெயிட்டு நல்லா குறையும். காய்கறியெல்லாம் வெளியே தான் இருக்குது, இன்னும் எடுத்து உள்ள வைக்கல. அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரைஸுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோமா, இது எல்லாத்தையும் வெட்டிக்கிடுவோம். கேப்சிகம் கலராக வாங்கிட்டு வந்தா எல்லாமே இருக்குது. வெட்டப்புறம் அவ்வளோதான். என்னது அவ்வளோதான் ரைஸ். இது வந்து என்னது? கேப்சிகம் ரெட் கலரு, க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் இன்னொரு கலரு மஞ்சள் கலர் இருந்தது. கவரில் கட்டி வைக்க அது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஒரு பகுதி இருக்குது தேர்ந்தெடுத்து. இது வந்து கேரட், பீன்ஸு, வெங்காயம். இங்கிட்டு முட்டைக்கோஸ் கிடக்கு, இங்கிட்டு பிரியாணி அரிசி சோறு கிடக்கு, அங்கிட்டு பால் கிடக்கு. அவங்க எல்லாருக்கும் பூஸ்ட் வேணுமா? அதுக்குன்னு ஒரு பெரிய பாக்கெட் பூஸ்ட்டு 4 பிள்ளைக்குமா வாங்கிட்டு வந்தது ஒரு ஆள். ஆனால் வீட்டுக்குள்ளேயே செல்லணுண்டே தின்றும். வாங்கிட்டு வந்த ஆள் செல்லம் திங்கிறாங்களா? பாக்ஸை திறந்த உடனே கலராக பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ரைஸ் இதெல்லாம் அழகுபடுத்துறது இந்த கேப்சிகம் தானே, கலராக. அது வெள்ளை கலர் முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு அப்படியே பச்சை கலர் எல்லாம் கலந்து கிடக்கும். அடுத்து கொஞ்சம் முட்டைக்கோஸ் மட்டும். முட்டைக்கோஸ்
முட்டைக்கோசே கை மறைச்சிரும் போல. அதுக்கு என்ன வேணா இங்கிட்ட இருந்து எடுத்தா அப்படித்தான் இருக்கும். எனக்கு இந்த கையில பிடிச்சி இந்த கையில வெட்டெல்லாம் வராது. முட்டைக்கோஸ் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வோம். நல்லா தான் இருக்கும் நம்ம வீட்டில் செய்வோம். எனக்கும் ரைஸ் போட தெரியும், ஆனால் இவ்வளோ பாஸ்ட்டாக கட்டுறதுக்கு இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்களேன், நம்மளை என்னமோ செஃப் மாதிரி நினச்சிக்கிட்டு வெரைட்டி ரைஸாக செஞ்சுக்கிறாங்க. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னா மெனு கொடுக்குறாங்க, இன்னைக்கு இது இன்னைக்கு இது இன்னைக்கு இதுன்னு. நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய் சத்துணவு சோறு சாப்பிடுவோம். அந்த சத்துணவு சோறு சேர்த்துக்கு முடிஞ்சிடும். கேண்டீனில் போய் ஒரு சம்சா வாங்கி தின்னுட்டு 2 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு போய் கிளாஸுக்கு போவோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் இருந்திருக்கோம். இவங்களுக்கு சேட்டை, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்டர்ஸ் எனக்கு பூஸ்ட் போடுதா இந்த அம்மா ஆர்டர். ஏமா பச்சை கலர் பச்சை கலர் சட்டை போட்டோமா, டிஷர்ட் போட்டோமா, ரெண்டு போங்கம்மா. பிரியாணி ரைஸ், சவுண்டு குறைங்கம்மா. இந்த காப்பியெல்லாம் குடித்தாதான் இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. தனியாக ஊற்றி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற்றணும். உள்ள விடு. சரி, நீங்கள்லாம் காப்பியை ஆற்றி குடிங்க, நான் ரைஸ் போட போகிறேன். நீங்கள் பாருங்க, இந்த ஜஸ்டின் காஃபி ஆற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நான் வந்து இந்த ரைஸுக்கு எல்லாமே வதக்கிக்கிட்டு இருக்கேன். 2 பேர் நான் இருந்தேன், இவங்களுக்குலாம் ஆள் பத்த மாட்டுக்கு. போடு போடு. யாருங்க உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத விடிய விடிய? ஸ்கூல் இருக்கு, பட்டம் டிவி ஓடுது பாருங்க. எந்தீங்க எல்லாரும் கிளம்புற வேகம் தெரியக்கூடாது. இப்போ எல்லாரும் செம்ம பிஸியில் இருக்காங்க. நான் காய்கறியை ஃபுல்லாக போட்டு கதக்கிட்டு எங்கள் வீட்டில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பொடிகள் எடுத்து போட்டுக்கிட்டேன் ரைஸ்க்காக. இது பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண எக் ரைஸ் மாதிரி. சோறை போட்டுக்கலாம், வடிச்ச சோறு கொஞ்சம் உதிரி. எல்லாம் பிரியாணி அரிசியாக எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்களா? ஆனால் பிரியாணி அரிசி தான். நீங்கள் என்ன பிரியாணி அரிசின்னு தெரியல. நான் அரிசி பார்க்க ரொம்ப புதுசாக இருக்கு. நார்மல் சோறு மாதிரி. எங்களை பார்த்தா ஹோட்டல் ஓனாக எங்களை பார்த்தா ஹோட்டல் கூட ஓனாக இந்த மாதிரியே இருக்கு. மேலே அது மாதிரியே என்னன்னு தெரியல, உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது. சோயா சாஸ், இது வந்து க்ரீன் சில்லி. ரெட் சில்லி தான் இல்லை, அந்த டேஸ்ட்டுக்கு. சாப்பாடு தேவையான உப்பு கிண்டணும். நல்லா ஊற்றி ஊற்றி விட்டு கிண்டணும். அப்போ தான் ரைஸ் ஆகும். அதனால் மாஸ்டர் மாதிரிலாம் ரைஸ் போட முடியாது. இதா அந்த ரைஸ் கடையிலலாம் இப்படி ஒரு பொருள் எப்படி எங்க இப்படி எப்படி செய்வாங்க? அந்த பொருள் சட்டி வாங்கி வச்சு நம்மளும் இப்படி எப்படி பண்ணணும்? அதோட அவளை சோறு இங்கே அடுப்பு சுற்றி கிடக்கும். லஞ்சு பாக்ஸ் ரெசிபி மாதிரி லஞ்சு அடுப்பு ரெசிபி ஆயிடும். அதோட இந்த ஒரு படத்தில் ரைஸ் கொடுத்துட்டு ஒரு கையில் விடுவானே, சூப்பராக இருக்கு, டேஸ்ட் இல்லை, அதான் ரைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உண்மையாக ஒவ்வொரு ரைஸ் கடையிலையும் அடுப்புக்கு பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு எப்பயுமே நடக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். அவ்வளோதான். இது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியா?
ஒரு ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து அவங்களோட சேர்ந்து அடே 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 கத்தம் ஜோடியா கிளம்பிட்டு வரோம். ஒரே ஆளா லஞ்சும் பேக் பண்ணணும், பிள்ளைகளையும் கிளப்பணும், எவ்வளோ வேலை. இனிமே அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் லஞ்சு பேக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். ரொம்ப கஷ்டம். அங்கே இருங்க, காஃபி குடிக்காமல் அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. இது நம்மகிட்ட கொடுக்கவும் மாட்டாங்க, வேஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. நீ ஏன் தலையிட்டு சிலம்பங்கம்பத்துக்கு அடையாளத்துக்கு அதில் உன் பேர் இருக்கு. ஏன் எப்படி அவங்க பார்த்து கிடக்காங்க? ஏங்க வீட்டையே குப்பையாக்கிட்டு தான் கிளம்புவாங்க. இட்லி ஊட்டிக்கிட்டு இருக்கேன், அதை கூட திங்க மாட்டேக்காங்க. டெய்லி காலையில் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் தந்துருவாங்கம்மா. ஏன் சி மூச்சை கட்டு சாக்ஸ் மட்டும் மாட்டேன். போமா போமா தீம் இங்கே வாங்க. தீயம் இன்னொரு சீப்படுங்க. உன்னை எடுக்கலைண்ணா, உன்னை நான் எடுக்கவே இல்லை. இங்கே இருங்க மாமா, என் பிள்ளை அவ்வளோ அழகாக தலைச்சி. சரி அங்கிட்டு வெளிச்சம் இருக்குனால ஒரு மாதிரி கிளாரிட்டி மாமா. நடிக்கிறோம் நடிக்கிறோம் வரையில காசு வாங்குறதுக்கு ரோட்டு வெளியே நடிக்கிறோம். சீப்பா கூட அண்ணன்ட்ட கொடு. சீப்பா சீப்பு ஸ்கூலுக்கு போகும்போது கை வச்சுலாம் எடுத்து விட்டு போகக்கூடாது. பெரிய இளவட்டம் நினைப்பா உங்களுக்கு. போட்டா இங்கே எங்கள் அம்மாவோட ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் தான். உலகத்தில் யாருனாலையும் பண்ண முடியாத ஒரே ஹேர் ஸ்டைல். உச்சி எடுத்து தலையை சீவுறது. திரும்புங்கத்தா திரும்புங்கத்தா. இன்னைக்கு சிலம்பம் காசு இருக்காக்கு. சரி நாளுங்க நாளுங்க அத்தே கம்பு வச்சு குத்தி கொள்ளுங்கடா. சியான்றா சியான்றா பாய் சொல்லிட்டு போய் எல்லாருக்கும். பேக்கில் அஞ்சு புக்கு கம்போடு தெரியவாங்க, சண்டைக்கு மட்டும் தெரியவாங்க. கம்பை கொண்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்கு. இவங்கள ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி தான் இவங்கள பூரா மேய்க்கணும். என்னம்மா வா வா கொண்டா கொண்டா. அட இவ்வளோ நேரம் இருந்தேங்கடா டைரி சைன். இப்போதான் இவ்வளோ நேரம் கிளம்பி எவ்வளோ நேரம் இருந்தாங்க. கொண்டாங்க நேற்று உள்ளே வச்சது பேக்கில் டையும் பெல்ட்டும். ஆமாம் வண்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிரு. சேட்டையை பற்றியா எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறத. உட்காருமா பேக்கு அவள்கிட்ட கொடுங்க. முடியாது நம்மளாலாம். இது ஏறு கொண்டா கம்பெல்லாம் கொண்டா. கம்ப கையில் தான் எல்லாத்தையும் தா. இந்தாங்க லஞ்சு பேக்கு. லஞ்சு பேக்கு என்னடா இந்தாங்கடா லஞ்சு பேக்கு. ஆமா நேரம் பிடிக்கணும் கம்பு. எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய். ரொம்ப பக்கம் இந்த இருக்கு இந்த செம்மு கரம்ப மணல் வந்து மெயின் ரோட்டுக்கு. அதனால பைக் தியேட்டர் பழக்கம் இருக்குது. ஸ்கூலுக்கு போனதுலேருந்து எல்கேஜியில் கடை இருந்து லவ் யூ சொல்லாமல் ஸ்கூலுக்கே போகாது. நீ பாருங்க எங்கள் வீட்டில் இந்த ரோஸ் நல்லா விரிஞ்சிட்டு. அடுத்து இந்த வெள்ளை கலர் ஒன்று எனக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான் ஸ்கூலுக்கு கிளப்புற வேலை முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இன்னொரு சின்ன குழந்தையெல்லாம் இருக்குது. அது யார் தெரியுமா? எங்கள் மாமா. எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பச்சை குழந்தை
இந்த குழந்தைக்கு வந்து இப்போ பால் பூச்சியில் வந்து பால் அடிக்கும். லாக்டோஜன் பவுடர் வாங்கணும். இப்போ தான் வாங்கிட்டு தர்றியா? அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். அடுப்படி